ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காட்டுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து நேற்று மேட்ச் வந்து சூப்பராக விளையாடினாங்க. விளையாடுறதுனால அந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. செகண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா. நாங்கள் வின் பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து போட்ட டார்கெட்டே வேறு, அங்கே முடிஞ்சதே வேறு டார்கெட். ஆமாம், ஏதோ வெற்றிகரமாக 2வது ப்ரைஸ், அவ்வளோதான். அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து கறி விருந்துக்கு வந்திருக்கோம். ஒரு எல்லா பசங்க ஏரியா பசங்க எல்லாமே பார்த்துங்க. இவர் வந்து உயர்ந்த மனிதர். டீம்லேயே இவர் தான் அந்த சிறப்பான அன்பேர் நின்று முதல் பரிசு வாங்கினார் அன்பேருக்கு. அது ஆத்தார டீமுக்கிட்டலாம் பயங்கரமாக சண்டை போட்டு போராடி வெளியே வந்தார். நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா காட்டுக்குள்ளே பாருங்க எல்லாம் வாண்டு தான் இன்ஸ்டாகிராம் பண்ணுறானுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வாங்க காட்டும் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். மட்டன் குழம்பு பண்ணுறோம். ஒரு ஆடு ஒன்று டொனேஷன் கொடுத்தாங்க, அதனால் மட்டன் போட்டோம். அது ஒயிட் ரைஸ் வந்துட்டு வடித்து வச்சாச்சு. சாப்பாடு தலை துரத்தலை மூடி துரத்தலை துரத்தலை. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, அருமையாக கொச்சு நிற்குதுங்க. உள்ள மட்டன் குழம்பு எல்லாம் வாங்க சாப்பிட்லாம். அதாவது இன்னும் ஒரு 1/2 hourல எல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்லாம். வாசனை வேறு பயங்கரமாக தொலைக்குது மூக்கை பாருங்க. பயங்கரமாக இவர் தான் அந்த ஆட்டை வந்து உரிச்சு வந்து கொடுத்தவர். நல்ல மனுஷன். இவன் வந்து ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸ் நம்ம சேனல்ல. இல்லை நம்ம சேனல்லே ஃபேமஸ் ஆனார் இவர். இவர் வந்து பயங்கரமாக நம்ம சேனலில் வந்து ஃபேமஸ் ஆனவர். ஒரு நிமிஷம். அதாவது இவனை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனல் ஏற்கனவே வந்து ஃபேமஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லி இவன் ஃபேமஸ் ஆகிட்டான் ஏரியா ஃபுல்லாக. என் புள்ள தான், நான் பெற்ற புள்ள தான் அது. உனக்கு பிள்ளையா பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. என்ன தலை நீ வெறுக்குன்னு பார்த்துட்டியா? உன் கருத்து நான் சொல்கிறேன். அவனுக்கு 2 பேர்த்து சொல்லிட்டு போடா. கொஞ்சம் கிரேவி மாதிரியா குழம்பு வேற கூட்டுறாங்க. வாசனை வேற மணக்குது. தமிழ் மாஸ்டர் வேற ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்துக்கிறாரு பாருங்க. உப்பு கரெக்டாக ஒரு நல்லி எடுத்து காட்டுங்க. நல்லி அது எனக்கு நல்லி வரலன்னா அப்புறம் மண்ணு தான் இருக்கும் உள்ள. பாருங்க பாருங்க டேஸ்ட் எப்படா? இந்த பேர் மாஸ்டர் கிடையாது, எங்க கொடுத்து வச்சிருக்கோம். அருமையா இருக்கா? கொஞ்சம் லைட்டா ஏய் சாமியாரே கை அடக்கு, உப்பு கம்மியா போடு. வெறித்தனமா சாப்பிட்டுக்கிறானுங்க எல்லாம். பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்குது. வெறித்தனமா உட்காந்து சாப்பிடும்போது ஒரு அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போடுறேன், மறக்காம பாருங்க சரிங்களா? ஒரு மிளகாத்தூள் அள்ளி வீசுறாங்க. ஐயோ ஏய் புறாத்தி கொட்டுறாதீங்க தயவுசெய்து. ஏற்கனவே 2-3 நாள் வயிறு செல்லுடி. நிறைய மிளகாத்தூள் போட்டுறீங்க. காரமாக சாப்பிட்டா அதிகமாக வரும். சரி சூப்பராக. அப்புறம் வந்து 360 டிகிரியில் கொதி கொடுங்க. நல்லா பஞ்சு மஜ்ஜா வரணும் மட்டனு. எப்படியே பஞ்சியா துணி கொடுத்துருவோம். ஓ செம்மையா இருக்குதுங்க கைஸ். அங்கே பாருங்க நான் ஆப்போசிட்டா இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் கைஸ்னு. இன்னொரு யூடியூபர் என்ன பேசுறீங்க? அதாவது இந்த வருடம் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வருடமும் சிறப்பாக முடிக்கணும். அதுக்கோசரம் உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு வேணும். எல்லாம் செயல்படுங்க. நம்ம எப்பவுமே நம்ம வெற்றி நோக்கியே பயணிக்கணும். பேசுற நம்ம அஜித் வந்து சிறப்பாக செயல்பட்டாரு. அவருடைய யூடியூப் சேனலும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சென்று தொடர்ந்து நடக்குதுன்னு தெரிவிச்சாரு. வந்தாங்க. இவரும் சில ஸ்பான்சர்கள் பண்ணாரு. மெமரி ஃபுல்லாக